Bharat Limited issued 1 lakh equity shares of 10 each to the public at par. The details of the amount payable on the shares are as follows. ஓகேவா, அப்ளிகேஷன் பண்ணி 5 rupees per share, அலாட்மெண்ட்டு 3 rupees per share, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 2 rupees per share. இதில் வந்து ஒரே கால் தான். ஓகேவா, ஆனால் அப்ளிகேஷன் பண்ணி எத்தனை ஷேர்ஸ்க்கு வந்திருக்கு? 1,20,000 ஷேர்ஸ்க்கு. ஓகேவா, இது என்னது, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா? அப்படியா, ஆமாம், அந்த ப்ரோரேட் அலாட்மெண்ட் இருந்துச்சுல்ல. சரி, அது ஒரு வாட்டி எடுக்கட்டுமா? ஓகே, 1 lakh தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆனால் 1,20,000 வந்திருக்கு. அது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னா 3 சினாரியோ இருக்குது. ஒன்று, மொத்தமாக எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எல்லாருக்குமே காசு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேவா, இன்னொன்று, எது யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ எல்லாருக்கும் ப்ரோரேட் அலாட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இப்போ ப்ரோரேட் அலாட்மெண்ட்னா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அன்னைக்கு கன்ஃபியூஷன் இருந்தது இல்லையா? அதான் சொல்கிறேன். இப்போ அந்த எக்ஸாம்பிள் என்ன இருந்தது, 1 lakh ஷேர்ஸா, அதில் வந்து 1,20,000 ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து 4 பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. 1 lakh ஷேர்ஸுக்கு 4 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, 1,20,000. அப்போது ஒருத்தர் எவ்வளோக்கு அப்ளை பண்ணியிருக்க முடியும்? 30,000. ஓகேவா, 30,000. இப்போ 30,000 ஷேரில் 5 rupees அப்ளிகேஷன் பண்ணியா? ஓகேவா, புரியுதா? என்ன 4 வரும்? இது 5 rupees. ஓகேவா, அப்ளிகேஷன் மணி வந்து 5 rupees. அது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, 5 rupee per share. ஓகேவா, 5 fees are 1,50,000, 1.5 lakh, 1.5 lakh, 1.5 lakh. ஓகேவா, இது வரைக்கும் அண்டர்ஸ்டுட்டா? புரிஞ்சுதா? ஆமாம், 30,000 into 5 times 1,50,000 வரும்ல. இவ்வளோ காசும் கம்பெனிக்கு வந்திருக்கும். இது வந்து ஷேர்ஸ் 1 lakh ஷேர்ஸு, ஆனால் 1,20,000 ஷேர்ஸ். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1,20,000 ஷேர்ஸே கிடையாது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் கேட்ட 30,000 ஷேர்ஸ் வராது, உங்களுக்கு 1 lakh ஷேர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஈக்குவலாக இருந்தோடனே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இன்கேஸ் அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 30,000 1,20,000 ஷேர்ஸில் கிடைக்கும்னா 1 lakhக்கு எத்தனை ஷேர்ஸ் அலாட் பண்ணணும்? ஓகேவா, புரியுதா? சரி, இல்லைன்னா என்ன புரியல? இது வந்து 1 lakh ஷேர்ஸ், 20,000 ஷேர்ஸ் தானே இப்போ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. 1,20,000 ஷேர்ஸில் 30,000 அப்ளை பண்ணியிருக்காங்க.
ஏ பி சி டி. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஏ மட்டும் எடுத்துவோம். ஏ ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 30,000 ஷேர் அப்ளை பண்ணியிருக்கான் ஏ. அப்போ ஆனால் என்கிட்ட 1 lakh ஷேர் தான் இருக்கு. அதில் எவ்வளோ ஷேர் கொடுக்கலாம் அவனுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 30,000 into 1 lakh divided by 1,20,000. ஓகேவா? இப்போ இது 4 0, இது 4 0 போயிடும். 6 or இது வந்து 5,000. 5,000 5s are 25,000. ஓகேவா? அப்போ 25,000 ஷேர்ஸ் தான் கொடுப்பாங்க. புரியுதா? நீ அப்ளை பண்ணது 30,000 ஷேர்ஸ். ஆனா அது மொத்தமா பார்க்க கொடுக்க முடியும். ஓகேவா? அதான் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். மூணாவது டைப் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்ன சொல்றது, இவ்வளோ ஷேர்ஸ்ல இவ்வளவு ரிஜெக்ட் பண்ணிடுறோம், பேலன்ஸ் இருக்கிற ஷேரை ஈக்குவலா அதான் ப்ரோரேட்டாவா டிவைட் பண்ணி தந்துடுறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? நம்ம இப்போ சம் பார்ப்போம். இப்போ இது வந்து நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதில் வரும். 1 lakh ஷேர்ஸு, ஆனால் 1,20,000 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ரோரேட் அலாட்மெண்ட்டே வராது, இதுக்கு டைரெக்டாக ரீஃபண்டு. நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் என்ட்ரி என்ன வரும்னு. புக்கை கையில் வச்சுருக்கீங்களா? இல்லை, அப்போ எக்ஸசைஸ் போடும். இல்லை, எக்ஸசைஸ் போட்டாகணும்ல, இல்லஸ்ட்ரேஷன் கூட பார்த்து படிச்சுருவீங்களா? ஓகேவா? எதுவுமே மாற போறது இல்ல, சிம்பிள் தான். அதேதான், அதான் சொல்றேன், இல்லஸ்ட்ரேஷனும் எதுவும் அப்படியே ஐடென்டிக்கலாக தான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி சொல்லுங்க அப்போ அப்ளிகேஷன் மணிக்கு. ஷேர் அப்ளிகேஷன், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி இல்லை, வெறும் என்ன வீடியோ வச்சிருக்காளா? அவதான் அடி வாங்கினதுல இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குன்றாங்க. ஏன்னா அவளை போட்ட திருப்பி திருப்பி பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன். இப்போ வந்து இதுல அமௌண்ட் தான் விஷயம். இதுல என்ன அமௌண்ட் போடுவீங்க? அப்படி சொல்லக்கூடாது. அதான் அதனால அப்போ நீ அந்த கேப்ல அதையும் பார்த்துட்ட. அதான் இல்லஸ்ட்ரேஷன் 30 அப்படி ஆன்சர் சொல்லக்கூடாது. 30,000 ஏன்னா அப்ளிகேஷன் மணி எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்ப 30,000 தானே வரும். ஓகேவா? அப்படி சொல்லணும். ஓகேவா கிருத்திகா? 30,000 into 3.
இது நரேஷன் எழுத மறந்துடாதீங்க. இது நரேஷன் ரொம்ப முக்கியம். being a share application money received from the publicனு எழுதணும். இல்லைன்னா ரிசீவ்டு. அவ்வளோதான். இப்போ இது வந்து என்ன பண்ணணும் அடுத்தது? சூப்பர், செம்ம அப்ரிசியேஷன். கிளாப்ஸ் போட்டுக்கோங்க. ఎంత 9,000? 90,000 அமௌண்ட். இப்போ நீயே வந்து வகையா மாற்ற பத்தியா? இதுல என்ன அமௌண்ட் போடுவோம்? கரெக்ட். ஏன்னா 20,000 மட்டும், மற்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தானே போட்டிருக்காங்க. ஆமாம், எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் ரீஃபண்டட் இமீடியட்லி. அப்போது 20,000 தான் ஆக்சுவலாக, அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணுறது தான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ இங்கே என்ன அமௌண்ட் வரும்? 60,000. இங்கே வந்து சூப்பர் 60,000. இங்கே என்ன பண்ணணும்? 30 இது 3 × 10,000 30,000. அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, உங்களுக்கு இதை தனித்தனி என்ட்ரியாக போடுறாங்களா சேர்த்து போடுறாங்களான்னு தெரில, நான் பார்க்குறேன். ஓகே. ஆமாம், சேர்த்தும் போடலாம், காம்பவுண்ட் என்ட்ரியும் போடலாம். ஏன்னா இம்மிடியேட்டுன்றாங்களே, தனித்தனியாக போடுறீங்கன்னா இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இது 60,000 மாற்றிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பராகவே நான் அழிச்சிட்டு போடுறேன். நீங்கள் ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் கேஷ் நம்ம கையை விட்டு போகுது, அதனால் டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ காம்பவுண்ட் என்ட்ரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 60,000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் எங்கே வரும்னு இது வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒழுங்காக கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன போடணும்? என்ன என்ட்ரி? ஓ, நம்ம இதில் பார்த்துக்கலான்றீங்களா? நான் புக்கு பார்க்குறீங்களோன்னு நினச்சேன். சரி ஓகே, அதான் இதில் பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு என்ன என்ட்ரி போடணும் கிருத்திகா? டியூ. மனப்பாடம் ஃபுல்லாக கரெக்டாக மனப்பாடம் பண்ணிட்டா பரவாயில்ல. ஏதாவது அரைகுறையாக பண்ணிட்டு அது பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஈக்விட்டி உனக்கு ஓகே தானே கிருத்திகா? ஈக்விட்டிஸ் இது என்ன 6:30 ஆகலைல்ல? ஆமாம், எப்போவுமே 6:30 கரெக்டாக என்னவோ 6:31 வருவான். 6:30 அலாரம் அடிக்கும், 6:31 அவன் ஆன் பண்ணி வந்துடும். ஆமாம், நம்ம பழகிடுச்சு. இதில் வேற வீடியோ வேற ப்ரொவைட் பண்ணுறேன்னா, வீடியோ வேற இருக்குன்னொடனே ரொம்ப தைரியமாக பண்ணுவோம். இதெல்லாம் வரும்ல வீடியோ, நாளைக்கு பார்ப்பான்.
இப்போ இதுல என்ன அமௌண்ட் போடணும்? கிருத்திகா கிருத்திகா நீ ஆன்சர் சொல்லு. அதான் எப்படியும் நீங்க பேசுறது தான் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதாமே. 4 ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்ல கிருத்திகா 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 அலாட்மெண்ட்டுக்கு என்ன அமௌண்ட் போடணும்? ஓகே. அடுத்து என்ன என்ட்ரி வருமா? கிருத்திகா ஏதோ அவுட் ஆஃப் ஆர்டர் போயிட்டான், அதனால அவளை நான் பேக் கூப்பிட்டு வரேன். பெருசு கொஞ்ச நேரம் அமைதியா. ஓகே, நீ சொல்லு கிருத்திகா, கொஞ்ச நேரம் உன் கூட பேச. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், ஓகேவா? குட். அடுத்த என்ட்ரி நானும் எழுத தப்புமா? சொல்லுமா. உன்னை நான் வாய் திறக்கவே சொல்லலையே. நீ சொல்லுமா. இந்த என்ட்ரி தப்பு நீ சொன்னது. சொல்லு. ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு டியூ வச்சுட்டோம், ஓகேவா? பீயிங் டியூ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஆஃப் ஃபைன். இதோ இப்போ சொன்னியே, ஃபர்ஸ்ட் சொன்னியே அந்த என்ட்ரி தான் டியூ வைக்கிற என்ட்ரி. அதாவது இது பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு என்ட்ரி போடுறது. அப்புறம் பெண்டிங்கா இருக்குன்னு அர்த்தம், ஷேர் கேபிட்டல் வர வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. அப்போ பேங்க் கேஷ் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா அப்ரிசியேஷன்ஸ். கிருத்திகா சொல்லலேன்னு நான் அந்த ஷாக்ல இருக்கேன். ஒன்றும் இல்லை கிருத்திகா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் ரெசிப்ட் ஃபர்ஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறம் அதை ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஷேர் கேபிட்டலாக ஆகுதா இல்லையான்றதே அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு தான் தெரியும். ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுறோமா என்னன்னு பார்க்கணும். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோமா, இல்லை 95% மேலே. அது இங்கே ரியல் இதில் வந்து 95%. அது ரீஃபண்ட் என்ட்ரி. இதுக்கு தான் நரேஷன் எழுதணும். சோம்பேறித்தனப்பட்டா எவ்வளோ பீயிங் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் இஸ் ரீஃபண்டட். அது வந்து 30 daysக்குள்ள எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கணும். இஸ் ரீஃபண்டட். அதே மாதிரி இங்கே பீயிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட். அமௌண்ட் என்ன வரும்? ஓகேவா? இந்த சம்லாம் வந்துச்சுன்னா 5 மார்க்ஸில் ஈஸியாக 5 மார்க்.
ஓ வராதா 3 மார்க்ஸா? இல்லை இல்லை இல்லை, ஆனால் நிறைய சேஞ்சஸ் இந்த 4 ஃபீச்சர் அந்த மாதிரி வந்ததுன்னா 5 மார்க்ஸ் வருமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஈஸியாக இருக்கே. எப்படி 2 மார்க்ஸ் வராது, ஏன்னா எழுதுறதே நிறைய இருக்குல்ல. 3 மார்க்ஸ் வருமா இருக்கும். ஓகே, அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 4க்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பிளேஷன் இருக்கா? இல்லைல்ல. இல்லை படிச்சு பார்ப்போம், கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. கொஸ்டின் ஃபுல்லாக படிக்காம. ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாவே இருந்தால் கூட ஒரு வாட்டி படிக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்களா, இல்லை அதே கொஸ்டினே இருந்தால் கூட ஒரு வாட்டி படிச்சுட்டு தான் இது பண்ணணும். ஓகேவா? Khan Limited issued 50,000 shares of 10 each to the public payable, 4 on application, 4 on allotment, 2 on first and final call. Applications were received for 65,000 shares. Under or over? Under subscription or over subscription? Khan Limited issued 50,000 shares. The directors decided to allot 50,000 shares on pro rata basis. ஓகேவா? போன சம்ல அந்த கம்பெனிக்காரன் வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டான், எனக்கு இந்த தொல்லே வேண்டாம் அப்படின்னு. எக்ஸஸாக லாஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷனுக்காக ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோ ரேட்டா பேசிஸில் நான் அலாட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சர்ப்ளஸ் அதுக்கு தானே ஒரு இது ஃபுல்லாக போட்டு காமிச்சேன் உனக்கு, ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்டு. இந்த இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்தது அதுக்கு பேர் ப்ரோரேட்டா. ப்ரோரேட்டா பேசிஸ், ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். சரியா? பேசிஸ்னு வந்திருக்கிறதுனால அது வேறன்னு நினச்சிடக்கூடாது. சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் அலாட்மெண்ட். இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு என்ட்ரி எக்ஸ்ட்ரா வரும். பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் அஸ்யூமிங் தட் த அமௌண்ட்ஸ் டியூ வேர் ரிசீவ்டு. ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட்? நேற்றும் வீடியோ அப்லோட் பண்ணேன், அது ரெண்டாவது மர்ஜ் பண்ணது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? பார்க்கவே இல்லைல்ல? பார்த்தீங்களா? திருப்பி பாரு, டவுட்னா கேளு. கிருத்திகா 31 31 ஆகட்டும். ஓ 31 ஆயிடுச்சா? என் நம்பிக்கை கெடுத்துருவானோ. ஆக்சுவல் ஷேர்ஸ் வந்து 50,000 at 10 rupees. Subscribe வந்து 65 shares. மை காட், அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு காலேஜ்லாம் படித்து முடித்ததுனால எனக்கு அந்த அந்த வார்த்தையெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? அதான் சொல்கிறேன். அந்த இப்போ நான் ஒரு 4-5 பேட்ச் எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே 12th தான் இப்படி தான் எடுக்கணும், இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எஸ், ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்க, வேறு ரிசீவ். ஓகே, ரிசீவ்டுன்னு போட்டுக்கிறேன். ரிசீவ்டு அப்ளிகேஷன்ஸ். ஓகே, 65,000 ஷேர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி என்ன வரும்? இதில் புக்கு கையில் வச்சுருக்கியா?
பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் டு கிருத்திகா. இது எனக்கு அமௌண்ட் மட்டும் சொல்லு. என்ட்ரிலாம் அவன் சொல்லட்டும். அமௌண்ட் மட்டும் நீ சொல்லு. அந்த ஒரு ஆமா. இல்ல அவளை கொஞ்சம் லைவ்ல கொண்டு வருவோம், அப்புறம் என்ட்ரி கேட்போம். பேரரசு பிளாஸ்டிக் வேணா ஏதாவது எடுத்தாவது வாயில போட்டுக்கோ. 65,000 into 4. ஓகே, ஆன்சர் என்னமா வருது? ஆன்சர் இங்க கிருத்திகா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆன்சர் 65,000 into 4. எனக்கு வாய் அடக்க முடியல. 2,60,000. என்னடா ஆச்சு? என்னாச்சு கிருத்திகா? ஓகே, இப்போ ரிசீவ் பண்ணியாச்சு அப்ளிகேஷன் பண்ணி. அடுத்தது என்ன பண்ணணும்? என்ன அமௌண்ட் போடணும்? Wow, wonderful, wonderful, wonderful. 50,000 into 4 என்ன சொல்ல? டக்குன்னு சொல்ல. இதுல தான் 2 lakh வரும். ஓகேவா? ஓகே. நல்லா படிக்கிறியே. சரி, நம்ம அப்புறமா இதை பற்றி பேசுவோம். ரைட். ஓகே, அடுத்தது என்ன என்ட்ரி வரும்? சொல்லுங்க பேரரசு. ம் 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 அதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி போடணும். செகண்ட் தான் வரும். ஆனா இது வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்கல்ல ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல. ஆனா ஆன்சரும் தெரியுமே, அதெல்லாம் பிரச்சனை. வச்சு மறைக்கிறது. ஓகே, மறைச்சாச்சு. கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் தான் இருக்குல்ல. Surplus application money was utilized for allotment. எக்ஸஸா அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் ஆயிருக்குல்ல. இப்போ 50,000 தான் வேணும், ஷேர்ஸ்க்கு தான் வேணும். ஆனால் 65,000 ஷேருக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ மிச்சம் 15,000 ஷேரோட அப்ளிகேஷன் பண்ணியை அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? பேங்க் தான் ஆல்ரெடி வந்துருச்சு. ரீஃபண்டுக்கு தான் 2 பேங்க். அருண் 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 ட்ரை பண்றேன். இல்ல, என்ட்ரி சொல்லு. டெபிட்ல என்ன வரும்? பேங்க்ல ஆல்ரெடி வந்துருச்சு. அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு 65,000க்கு. இப்போ அந்த அப்ளிகேஷன் மணில இருந்து அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன என்ட்ரி போடணும்?
ஆமா ஆமா. அது வந்து வேற. அது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஒன்றும் இல்லை, பேங்க்ல இருந்து அப்ளிகேஷன் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு, ஓகேவா? கரெக்டாக 50,000 தூக்கி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் போட்டோம். அப்போ மிச்சம் 15,000 அதே என்ற ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். புரியுதா? ஷேர் கேபிட்டல்னு போடாம ஷேர் அலாட். என்னமா புரியுது? புரியுதா? பேங்க்ல ஆல்ரெடி வந்துருச்சு. 65,000 பண்ணிட்டோமா? இப்போ அதுல ஷேர் கேபிட்டலுக்கு 50,000 தானே டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப பேலன்ஸ் 15,000 ஷேர், அதான் 60,000 வச்சுக்கோங்க. 2,60,000 ரிசீவ் ஆயிருக்கு. 2 lakh ஷேர் கேபிட்டல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். 60,000 அலாட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓகேவா? இது அப்ளிகேஷன்ல இருந்து ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதே மாதிரி இங்கே அப்ளிகேஷன்ல இருந்து ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு கரெக்ட் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் 60,000. ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு மணி வரணும்? இங்கதான் உங்களுடைய சிக்ஸ்த் சென்ஸ் யூஸ் இதை மறைக்க முடியாது. ஓ, புக்கு கையில் வச்சிருப்பீங்களா? நான் அதை மறந்துட்டேன், பார்த்தியா? சொல்லுங்க. என்ன கொஸ்டின் கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேம், என்ன கொஸ்டின் கேட்டேன்? இது எனக்கே கன்ஃபியூஸ் பண்ணீங்க. அலாட்மெண்ட்ல இனி என்ன அமௌண்ட் போடணும்? நல்லா தெரியுமா? அப்ப என்ட்ரி என்னது போடணும்? சரி, என்ட்ரி என்ன வரும்? என்ட்ரி இல்ல, என்ட்ரி ஏன்னா என்ன அமௌண்ட் வரும்ன்றது வந்து என்ட்ரி, நீங்க எந்த என்ட்ரிக்கு எந்த அமௌண்ட் சொல்றீங்கன்னு தெரிஞ்சாதான் என்ட்ரி அமௌண்ட் கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியும். என்ட்ரி முதல்ல சொல்லிருங்க. சரி, இன்னொரு வாட்டி சொல்லு. ஈக்விட்டி ஷேர் சரி, அவன் என்ன சொல்றான்னு நீ பேர் சொல்லு, காப்பி பண்ணி சொல்லு. அதுதான் ஏற்கனவே போட்டாச்சு அந்த என்ட்ரி. அடுத்த என்ட்ரி கேட்கிறேன். அதே சேம் என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு அதுக்கு என்ன அமௌண்ட் வரும்? இதான் வர இனி அடுத்த என்ட்ரி போடணும். 50,000. ஆமாம், அதுக்குள்ள 50,000 into 4 கன்ஃபார்ம். ஓகே. அமௌண்ட்டு 50,000 into 4 2 lakhல. நான் 1 lakh போடுறேன். ஓகே, இதுக்கு அடுத்த என்ட்ரி என்ன வரும்? அதுக்கு என்ன அமௌண்ட் வரும்? தப்பு. எஸ், போன சம்மு இந்த சம்மு ஒண்ணா? போன இதுல தான் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ப்ரோ ரேட்டா பேசிஸ் ஒன்று, சர்ப்ளஸ் மணி. சூப்பர், ஆசம். மைனஸ் பண்ணி போடுறோமான்னு அப்புறம் எப்படி அசியூம் பண்ண?
எப்படி கெஸ் பண்ண? பொக்கவா? ஃபோன்லயாட்டும்? ஓ மை காட். ஆ. சரி. இப்போ ஆல்ரெடி 60,000 ரிசீவ் ஆயிருச்சு இல்லையா? அதனால பேலன்ஸ் 2 லேக்ல 1,40,000 மட்டும் ரிசீவ் பண்ணா போதும். இப்போ நம்ம 2 லேக் நம்மளுக்கு கொடுக்கணும் மக்கள். ஆனா ஏற்கனவே 60,000 அப்ளிகேஷன் மணியோட ஜாஸ்தியா கொடுத்துட்டாங்க. அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் தானே வாங்கணும். ஓகேவா? நரேஷ்னே எழுதாம போயிட்டு இருக்கேன். எக்ஸஸ். நீ சொல்லு, அப்பதான் நீ உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியும். சொல்லு. அப்ரிசியேஷன் வர வர யாருன்னு ஒண்ணு, பேரரசுக்கு ஒண்ணு. கிருத்திகா அவுட் ஆஃப் ஆர்டர். சும்மா இருங்க, நீங்க இப்படிதான் போன வாட்டி அக்கௌண்ட்ஸ்ல சொன்னீங்க ரீவேல்யூஷன் பார்த்துட்டு. அவ சும்மா எழுதியிருந்தாலே சூப்பரா எழுதியிருப்பா. பார்த்தேன். அதான் அவன் அதை நோட் பண்றதுனால தான் இதை நோட் பண்ணி வைக்க சொல்றான். இல்ல இப்போ இந்த ஐடியா நல்லா இருக்கு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து வார்னிங் கொடுத்துட்டேன்னா, இனி வந்து அவங்க அம்மா கிட்ட 6 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னு சொல்லுவேன். ஏன் மேம்னு கேட்பேன். இல்லை மேம், டெய்லியும் 6:30 6:40 ஆயிடுது, அதனால நீங்க கொஞ்சம் எழுப்பி விட்டீங்கன்னா ஈஸியா இருக்குன்னு சொல்லிடுவேன். அதுலயும் வரல அப்படின்னா வெளியே நிக்க விட்டுற வேண்டியதான். இன்னொரு வாட்டி இது பண்ணா அடுத்தது அம்மா தான். ஆன்சர் அதான் நான் இதை சொல்றேன். திருப்பி அப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். இது 65 மைனஸ் 50,000 இன்டூ 4. அது வந்து கிராஸ் செக் பண்றதுக்கு இது ஆக்சுவலா வந்து 15,000 இன்டூ 4 தான் போடணும். ஏன்னா 15,000 ஷேர்ஸ் தானே எக்ஸஸா ரிசீவ்டு. ஓகேவா? ஷேர் அலாட்மெண்ட் நான் சொன்ன என்ட்ரி. இது ஆக்சுவலா 2 லேக் தான் பெண்டிங். ஆனா ஆல்ரெடி 60,000 கொடுத்ததுனால 1,40,000 வாங்கிட்டு ஷேர் அலாட்மெண்ட் பேங்க் என்ட்ரி போட்டுட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைனல் என்ட்ரி என்னது சொல்லுங்க. இல்ல 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 இல்ல. ஓகே கிருத்திகா. சூப்பர் அமௌண்ட்
ஓகே. அடுத்த என்ட்ரி அதுவும் 1 லேக். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீ சொல்லு அருண். இதுல டவுட் இருக்கா? இதுல வந்து பிரிக்கவே மாட்டோம் அருண். 3 பிரிக்கிறதுலாம் கிடையாது. இதெல்லாம் பப்ளிக். யார் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? இருக்கும். பட் இது வந்து ஒரு ஷேர் கூட ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. ஸோ ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. மொத்தமா தான் போட முடியும். அதெல்லாம் செப்பரேட்டா தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். என்ட்ரில வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ம். 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 ஓகேவா? சரி ஓகேவா? இதுதான் மெயின் இது. ஹோம்ஒர்க் வந்து பேரர்ஸ அத முடிச்சுட்டு நான் இப்போ அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிடுவேன்.